ஃப்ரெண்ட்ஸ், பேரண்டிகளா நான் இன்னைக்கு கருவேப்பிலை தொக்கு செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். இன்னைக்கு கருவேப்பிலை தொக்கு செய்ய போறேன். நானும் என் பேத்தியும் ஃப்ரெஷ்ஷாக கார்டனில் பறிச்சுட்டு இருக்கோம். இப்போ இது வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து அரைச்சி தொக்கா நம்ம செஞ்சோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இரும்பு சத்து உள்ளது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை நல்லா கொண்டு வந்து அலசிக்கணும். அலசி காம்படிக்கணும். கருவேப்பிலை தொக்குக்கு தேவையான அளவு கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், ஒரு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சிறிதளவு வெல்லம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு 30 பல், 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கங்க. கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா சிறந்த வறுக்கணும். ரொம்ப பரவக்கூடாது, நல்லா கொஞ்சம் வறுபடணும். இப்போ வந்து செவந்துடுச்சு. நம்ம எடுத்து முடிஞ்சதை மிக்சியில் எடுத்து அதை கொட்டிக்கலாம். மிக்சியில் எடுத்து கருவேப்பிலை நல்லா வதக்கிடுச்சு. இதை எடுத்து மிக்சியில் அப்படியே எடுத்து அரைக்க வேண்டும். கடாயில் நல்லெண்ணெய், இப்போ எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இருந்தால் தான் நல்லா இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாம் இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இது பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது கடுகு போடணும். வெந்தயம், கடுகு பொரிஞ்சுது. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டாச்சு. மிளகாய் 1, பூண்டு, இப்போ பூண்டு நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ உப்பு போடுறேன். கருவேப்பிலை அரைச்சி வச்சோம்லங்க, அரைச்சி வச்ச கருவேப்பிலையை போடணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ புளிக்கரைசல் ஊற்றுறேன். நல்லா கொதி வந்த பிற்பாடு ஓரமெல்லாம் எடுத்துவிட்டு இந்த மிளகாத்தூளும் அதிலே போட்டுடலாம். மிளகாத்தூள், நம்ம கடுகு எல்லாம் அரைச்சி வச்சோமில்லங்க, அதையும் உள்ள போட்டுடலாம். நல்லா கொதி வந்த பிற்பாடு நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும். எண்ணெய் நல்லா திறந்து மேலே வந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் மேலே திறந்து வந்துருச்சு. கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புளிப்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்கள ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு சீக்கிரம் கொண்டு போகிறதுல காலையில் எழுந்திரிச்சு
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் சுடுசோத்தில் அப்படியே வெள்ளை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்கம்மா எல்லாம். இது வந்து குழந்தைங்க வந்து கருவேப்பிலை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன் நிறையா பேர் பெரியவங்களே ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஆனால் கருவேப்பிலை இப்படி பண்ணி கொடுத்தா எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இது வந்து இரும்பு சத்து, தலை முடிக்கு நல்லது, நல்லது உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் நல்லா திரண்டு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் பாருங்கள், ஆவி பறக்க கருவேப்பிலை தொக்கு ரெடி. பவுலில் ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் சாப்பாட்டில் இதை போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். கம்மலிச்சிட்டேன். சாப்பாட்டில் போட்டால் பார்க்குறப்பே சாப்பிடும் போது தோணும். நல்லா இருக்குது பாருங்கள். நான் பேத்தி கூட்டி விட்றேன். எப்படி இருக்கு? இப்போ கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, நல்லா செஞ்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. அப்புறம் இது வேற ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா குக் வித் பாட்டியை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. பாய் பாய்.